بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் அதன் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரை 98 ஹதீஸுகளை பார்த்து முடித்து விட்டோம். இன்றைக்கு 99வது ஹதீஸை பார்க்க இருக்கிறோம். அந்த பார்ப்பதற்கு முன்னாடி இது குறித்த ஒரு அறிவிப்பு இருக்கிறது. என்னவென்றால், உங்களுக்கு ஏற்கனவே 100 ஹதீஸுகளுடைய அரபு மூலத்தை குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு முன்னரே நம்ம அனுப்பியிருக்கிறோம். இந்த ஹதீஸில் நம்ம நடத்தினா கூட நீங்கள் ஒரு பிடிஎஃப் வடிவில் எடுத்து பார்த்து கொள்வதற்காக உங்களுக்கு ஏற்கனவே புகாரி 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள ஹதீஸுகளை அனுப்பியிருக்கிறோம். இப்போ நம்ம 100 முடிய போகிற காரணத்தினால ஒரு 200 வரைக்கும் உள்ள ஹதீஸுகளை தொகுத்து 1லேருந்து 200 வரைக்கும் உள்ள ஹதீஸுகளை ஒரு ஃபைலாக ஆக்கி உங்களுக்கு குழுமத்தில் இருக்கிறவங்க ஆலிம் ஆன்லைன்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற அனைவருக்கும் அனுப்பியிருக்கிறோம். அதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் பாடம் நடத்தும் பொழுது அந்த புக் வடிவில் பார்த்து கொள்வதாக இருந்தால் கூட அந்த பிடிஎஃபை பிரிண்ட் எடுத்து வைத்து கொண்டு பார்த்து கொள்ளலாம். அது தகவலுக்காக. ஏன்னா இன்றைக்கி 99வது ஹதீஸ் பார்க்க போகிறோம். 100 முடிஞ்சிடும். அப்புறம் 101க்கு உங்கள்கிட்ட டெக்ஸ்ட்டு கைவசம் இருக்காது. அதற்காக இதை அனுப்பியிருக்கிறோம், தகவலுக்காக வேண்டி. பாடத்துக்கு போனோம். 99வது ஹதீஸுக்கு ஒரு பாடம் கொடுக்குறார். பாபுல் ஹிர்சி அலல் ஹதீஸ். ஹதீஸ்னால் இந்த துறையில் ஹதீஸ் என்னாங்கன்னா, ஹதீஸ் இந்த வஹி ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரத்துக்கு ஹதீஸுங்கிறது. ஹிர்ஸ் என்றால் பேராசை. ஒரு பொருள் ஆசைப்படுறது ஒன்று, ரொம்ப ஆசைப்படுறதுன்னு ஒன்று இருக்கிறது. ரொம்ப ஆசைப்படுறதை பெரிய ஆசை, பேராசை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த வார்த்தை தான் ஹிர்ஸுங்கிறது. ஹிர்ஸுங்கிறது காசு பணத்தில் ரொம்ப பேராசை இருக்கக்கூடாது, ஒரு லிமிட்டோடு ஆசை இருக்கணும். ஆனால் மார்க்க விஷயத்தில் ரொம்ப ஆசை இருக்கலாம், அதிக அளவுக்கு என்ன செய்யலாம், ஆசைப்படலாம். அப்படிங்கிறது பற்றிய பாடம் பாபுல் ஹிர்சி அலல் ஹதீஸ். ஹதீஸில் பேராசை கொள்ளுதல் பற்றிய பாடம். ஹதீஸை கற்றுக்கொள்வதில் பேராசை கொள்வது, பேரார்வம் கொள்வது பற்றிய பாடம். இப்போ 99வது ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஹத்தசனா அப்துல் அசீஸ் இப்னு அப்துல்லா. நமக்கு அப்துல் அசீஸ் இப்னு அப்துல்லா என்பவர் அறிவித்தார். கால, அவர் சொன்னார், ஹத்தசனி சுலைமானு, சுலைமான்கிறவர் எனக்கு சொன்னார், அறிவித்தார். அவர் யார் வழியாக அறிவித்தார்? அவனுக்குள்ளே ரவா ஹத்தச ஏதாவது வச்சுக்கிறணும். ரவா அன் அம்ர் இப்னி அபி அம்ரின், அம்ரு பின் அபி அம்ர் வழியாக அவர் அறிவித்தார். அவர் யார் வழியாக அறிவித்தார்ன்னு கேட்டால், அன் சயீத் இப்னி அபி சயீதில் மக்புரி, சயீத் இப்னு அபி சயீதில் மக்புரி என்பவர் வழியாக அவர் அறிவித்தார். அவர் யார் வழியாக அறிவித்தார்னா, ரவா அன் அபி ஹுரைரத்தை, அவர் அபு ஹுரைரா வழியாக அறிவித்தார். இப்படி தான் எனக்கு இந்த செய்தி கிடைச்சின்னு சொல்லிட்டு, அன்னஹு கால, அபு ஹுரைரா சொன்னார்கள். அன்னஹு கால என்றால் அபு ஹுரைரா சொல்கிறாங்க. இதிலிருந்து உள்ளது ஹதீஸ். கீழே கேட்கப்பட்டது, கீழேங்கிற வார்த்தைக்கு சொல்லப்பட்டதுங்கிற அர்த்தமும் இருக்கிறது. ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல, அப்போது கீழே கேட்கப்பட்டது, சொல்லப்பட்டாலும் கீழேன்னு சொல்லலாம். ஒரு சந்தேகத்தை நம்மள்கிட்ட கேட்குறாருல, அந்த இதுக்கு கீழேங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்போ இங்கே என்ன வருதுன்னா, கேள்வி தான் பின்னாடி வருது. அதனால் என்ன கீழவுக்கு என்ன அர்த்தம் செய்யணும்னா, சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால், பின்னாடி ஒரு கேள்வி தான் ஒருத்தர் கேட்குறாரு. அதனால் கீழே என்று சொன்னால் கேள்வி கேட்கப்பட்டது, கேட்கப்பட்டது. யார் ரசூல் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரே, மன் அஸ்அதுன் நாசி பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமா. அஸ்அதுன்னா பாக்கியசாலி, சாதத்து அதாவது ரொம்ப பாக்கியம் அடைந்தவர் யார் அப்படின்ற அர்த்தம். மன் அஸ்அதுன் நாசி,
மனிதர்களில் அதிக பாக்கியம் பெற்றவர் யார்? எதற்கு பாக்கியம் பெற்றவர்னா பி ஷஃபாத்திக்க, உங்களுடைய ஷஃபாத்துக்கு. ரசூல்லா பார்த்து கேட்குறாரு, உங்களுடைய ஷஃபாத்துக்கு, அதாவது உங்களுடைய பரிந்துரைக்கு மனிதர்களில் அதிக நற்பேறு பெற்றவர் யார்? அதாவது யாருக்கு உங்கள் பரிந்துரை கிடைக்குங்கிறார். அதிகமாக உங்களுடைய சிஃபாரிசு வந்து யாருக்கு கிடைக்கும்? யௌமுல் கியாமத்து, கியாம நாளில். அப்போ கியாமத்து நாளையில் நபியே உங்களுடைய பரிந்துரைக்கு மனிதர்களில் மிக அருகதை உள்ளவர் யார்? அசதுன்னா நம்ம அருகதைன்னு வச்சுக்கலாம். பாக்கியம்ங்கிறது கூட ஒரு வடமொழி சொல்ல இருக்கிறதுனால அருகதை உள்ளவர் யார் என்று கேட்கப்பட்டது. அப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லக்கத் லனன்து யா அபா ஹுரைரா, அபு ஹுரைராவே நான் வந்து நினைத்திருந்தேன். என்ன நினைத்திறேன் என்று கேட்டால், அல்லாஹ் எஸ் அலனி அன் ஹாதல் ஹதீஸ். அல்லாஹ் லுனின்னு போட்டிருக்காங்க, லுனி வராது, லனி எஸ் அலனி, அன் வந்திருக்குல்ல. அல்லாஹ் எஸ் அலனி அன் ஹாதல் ஹதீஸி, இந்த செய்தியை பற்றி என்னிடத்தில் கேட்க மாட்டார்கள் அகதுன், யாரும் கேட்க மாட்டார்கள், அவ்வளவு முதன்மையாக கேட்க மாட்டார்கள் உன்னை விட. அதை உன்னை விட முந்தி யார் இதை கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிருந்தேன். அதான் இந்த ஒரு கேள்வி மக்கள்கிட்டருந்து வரும்னு ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்துருந்துருக்குறாங்க. அப்போ கூட எப்படி எதிர்பார்த்துருக்குறாங்கன்னா, இந்த கேள்வி அபூ ஹுரைரா தான் முதல்ல கேட்பார் என்று நான் ஏற்கனவே நினச்சி இருந்தேன், நீ கரெக்டாக கேட்டுவிட்டேங்கிறாங்க. கருத்தை விளங்கிட்டு அர்த்தம் அப்புறம் செய்வோம். ரசூலுல்லாஹ் இதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அபூ ஹுரைராவை ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டுவிட்ட, இந்த கேள்வி வந்து உனக்கு முந்தி யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைத்தேன். அதன்படி நீ வந்து கேட்டீங்க. உன்னை பற்றி நினச்சேன்னு கேட்டால், உனக்கு ஹதீஸை கற்றுக்கொள்வதில் ரொம்ப பேராசை உனக்கு இருக்கிறது. ஹதீஸை அறிந்து கொள்வதில், மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் உனக்கு ரொம்ப பேராசை இருப்பதை நான் பார்க்கிற காரணத்தினால் இந்த ஆள் தான் கேட்பார். எதை எடுத்தாலும் அறிந்து கொள்வது குடைஞ்சி கேட்குற ஒரு ஆளாக இருக்கிறதுனால நீ தான் என்கிட்ட கேட்பாய் என்று நான் நினச்சி இருந்தேன். அதன்படி கேட்டு விட்டாய்ங்கிறாங்க. இது கருத்து. இப்போ அர்த்தம் செய்யுங்க. லக்கது லனன்து, நான், அது வந்தால் உறுதியாகன்ற அர்த்தம். எப்போ உறுதியாகன்ற அர்த்தம் வரும்னா, சென்ற கால வினையில் வந்தால். லனன்து சென்ற கால வினை. அப்போ லக்கது லனன்து, உறுதியாக நான் நினைத்து இருந்தேன். அபா ஹுரைரத்தை, அபு ஹுரைராவே நான் நினைத்திருந்தேன். அல்லாஹ் எஸ் அலனி, என்னிடத்தில் கேட்க மாட்டார்கள், அன் ஹாதல் ஹதீதி, இந்த செய்தியை பற்றி. எந்த செய்தி? மறுமையில் ஷஃபாத்துக்கு அதிக தகுதி படைத்தவர் யார் என்கிற செய்தியை பற்றி என்னிடத்தில் கேட்க மாட்டார்கள். அஹதுன் அவ்வளு மின்க, உன்னை விட முந்தியவராக ஒருவர் கேட்க மாட்டார், உனக்கு முந்தி ஒருத்தர் கேட்க மாட்டார் என்று நான் நினைத்திருந்தேன். அதாவது நீ தான் இந்த கேள்வியை ஃபஸ்ட்டு கேட்பாய் என்று நினைத்திருந்தேன். ஏன் அப்படி நினைத்திருந்தேன் என்றால், லிமா ராய்து, நான் பார்த்த காரணத்தினால், மின் ஹெர்சிக்க அலல் ஹதீஸி, ஹதீஸின் மீது உள்ள உனது பேராசையை. மின் ஹெர்சிக்கண்டா உனது பேராசை, அலல் ஹதீஸ்னா ஹதீஸின் மீது, ஹதீஸில் உன்னுடைய பேராசையை நான் பார்த்திருக்கிற காரணத்தினால் நீ தான் கேட்பாய் என்று நான் நினைத்திருந்தேன் அப்படின்னு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாய். அந்த கேள்வி நீ தான் ஃபஸ்ட்டு கேட்பான்னு நினச்சேன். ஏன்னா உனக்கு தான் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த கேள்வி இந்த ஆள் தான் கேட்பார் அப்படின்னு நான் நினச்சிருந்தப்போ கரெக்டாக கேட்டுவிட்டேங்கிறாங்க. அப்போ அபூ ஹுரைரா என்ன கேட்குறாருன்னா, மன் அசாதுன் நாசி பி ஷஃபாத்திக்க யௌமுல் கியாமா, கியாமத்து நாளையில் உங்கள் பரிந்துரைக்கு மனிதர்களில் மிக அருகதையானவர் யார்? மன் அசாதுன் நாசின்னா மனிதர்களில் மிக அருகதை, இஸ்மு தஃப்லீல், மிக அருகதையானவர் யார்? எதற்கு அருகதையானவர்? பி ஷஃபாத்திக்க, நபியே உங்களுடைய பரிந்துரைக்கு அருகதையானவர். யௌமுல் கியாமத்தி, கியாம நாளில் பரிந்துரைக்கு ரொம்ப அருகதை படைத்தவர் யார், ரொம்ப அருகதை உள்ளவர் யார் என்று நான் கேட்டேன். அப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லக்கத் லனன்து யா அபா ஹுரைரா, அபு ஹுரைராவே நான் உறுதிப்பட நினைத்திருந்தேன். என்ன நினைத்திருந்தேன் என்று கேட்டால், அல்லாஹ் எஸ் அலனி, என்னிடத்தில் கேட்க மாட்டார்கள், அன் ஹாதல் ஹதீஸி, இந்த செய்தியை பற்றி
கேட்க மாட்டார்கள், அகதுன் யாரும் கேட்க மாட்டார்கள், அவ்வளவு மின்க உன்னை விட முதலாவது ஆளாக உனக்கு முந்தி வேறு ஒரு ஆள் கேட்க மாட்டார் என்று நான் நினைத்திருந்தேன். ஏன் அப்படி நினைத்தேன் என்று கேட்டால், லிமா ராய்த்து, லிமாண்டா லில்லதி ராய்த்து, நான் பார்த்திருக்கிற காரணத்தினால். என்னத்தை பார்த்துருக்கிறேன்? மஸ்தரா வச்சுக்கிடலாம். லிருயத்தி, நான் பார்த்திருக்கிற காரணத்தினால். மின் ஹிர்சிக்கு அலல் ஹதீஸி, ஹதீஸில் உமக்குள்ள பேராசையை நான் பார்த்திருக்கிற காரணத்தினால் நீ தான் இதை கேட்பாய் என்று நான் நினைத்தேன். இது பதில் இல்லை, கேள்விக்கு பதில் இல்லை, இனிமேத்தான் வரப்போகுது. சொல்லிவிட்டு பதிலை சொல்கிறாங்க. அசாதுன் நாசிபி ஷஃபாத்தி, மனிதர்களிலே எனது ஷஃபாத்துக்கு ரொம்ப அருகதை உள்ளவர் யௌமுல் கியாமத்தி, கியாமத்து நாளையில் அருகதை உள்ளவர் யார் என்று கேட்டால், மன் கால லா இலாஹ இல்லல்லா, யார் லா இலாஹ இல்லல்லா என்பதை சொல்கிறாரோ, ஹாலிசன் மின் கல்பிஹி, உள்ளத்திலிருந்து களப்பற்ற முறையில் பியூரா நெசமாக அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறத அசைக்க முடியாத அளவுக்கு நம்பி உறுதிப்பட இஹ்லாஸோடு யார் சொல்லுகிறாரோ அவர் தான் தகுதியானவர். மின் கல்பிஹின்னு சொன்னார்களா அவ் நப்சிஹி, அல் நப்சின்னு சொன்னார்களான்ற ஒரு டவுட் அவுண்டு போட்டுருவாங்க. மின் கல்பிஹி அவ் ரெண்டு ஒரே அர்த்தம் தான். கல்புல இருந்து சொன்னாலும் சரி தான், நப்சில் இருந்து சொன்னாலும் சரி தான், ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். அப்போ ஹாலிசம் மின் கல்பிஹி, ஹாலிசம் மின் நப்சிஹி, இரண்டில் எதை சொன்னார்கள்னு ஒரு டவுட்டாக இருக்கிறதுனால அல்லதுன்னு போட்டார். அப்போ ஹாலிசம் மின் கல்பிஹி, அவருடைய உள்ளத்திலிருந்து, அவ் நப்சிஹி அவரிலிருந்து, அதுங்க அதே உள்ளம்ட்டு வச்சுக்கலாம். அவருடைய உள்ளத்திலிருந்து களப்பற்ற முறையில், ஹாலிஸ்னா களப்பற்ற முறையில், பியூராக சுத்தமான முறையில் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரோ அவர்தான், அவருக்கு தான் கியாமத்து நாளில் நான் பரிந்துரை செய்கிறதுக்கு ரொம்ப தகுதி இருக்கிறது. அப்போ இந்த லா இலாஹ இல்ல அவள் எல்லாருக்கும் அர்த்தம். யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் மனப்பூர்வமாக நம்பி சொல்கிறாங்களோ அவங்களாம் என்னுடைய ஷஃபாத்துக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறது விளங்கிருச்சு. இப்போ அர்த்தம் விளங்கிருச்சு. இந்த தலைப்புக்குள்ள விஷயம் எங்கே இருக்குன்னு கேட்டால், லிமா ராய்த்து மின் ஹிர்சிக்கு அலல் ஹதீஸ்ன்ற சொல்கிறாங்கல்ல, அதான் தலைப்புக்குள்ள செய்தி. தலைப்பு என்ன போட்டார் பாடத்தில்? தலைப்பு பாபுல் ஹிர்சி அலல் ஹதீஸி, ஹதீஸில் பேராசை கொள்ளுதல்னு போட்டார்ல. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு அபூ ஹுரைராவை பார்த்து, ஹதீஸில் உனக்கு பேராசை இருப்பதை நான் பார்த்துருக்கிறேன் என்ற காரணத்தினால் நீ தான் கேட்பாய்ங்கிறாங்கல்ல, அந்த பாயிண்ட்டை தான் வச்சுக்கிட்டு இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அபூ ஹுரைராவுக்கு ஹதீஸை அறிந்து கொள்வதில் பேராசை இருக்கிறது. அந்த பேராசையை ரசூலுல்லாஹ் ஊக்குவிக்கிறாங்க, பாராட்டுறாங்க. அப்படி என்றால் ஹதீஸில் பேராசை கொள்ளலாம், அந்த கருத்துக்கு வர்றாராம், அதுக்காண்டி கொண்டு வந்துடுறார். இதில் ஒரு செய்தி நீங்கள் பார்க்கணும். முஸ்லீம்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாமல் இருப்பாங்களா? சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதை முஸ்லீமாக ஆக முடியும் ஒருத்தன். அப்போ எல்லாருக்குமே ஷஃபாத் இருக்குன்னு அர்த்தமாகுது. அப்படி கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதை ரெண்டாக பிரிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா இது காஃபிரை பற்றி பேச்சு இல்லை, காஃபிருக்கு ஷஃபாத்து கிடையாது, மூமினுக்கு தான் ஷஃபாத்து. அதில் யார் ரொம்ப அருகதையானவர்னு கேட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ்வுல அசைக்க முடியாத அளவுக்கு பியூராக சுத்தமான முறையில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஷிர்க்குடைய எந்த ஒரு வாடையும் வராத வகையில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் யார் நம்புகிறாரோ அவருக்கு தான் அதிக தகுதி இருக்குது. மற்ற எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் அது ஒரு மந்திர சொல்லுவாங்க, விளங்கி சொல்ல மாட்டாங்க, நம்பி சொல்ல மாட்டாங்க, களப்பற்ற நிலையில் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களும் இந்த சமுதாயத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எனது ஷஃபாத்து அருகதையானவர்கள் கிடையாது. அப்போ ஷஃபாத்துக்கு அருகதை, ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்துக்கு நம்ம அருகதை உள்ளவர் ஆகிறதா இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிஸான முறையில் சொல்லணும். ஹாலிசம் மின் கல்பிஹி, கல்புல இருந்து ஹாலிஸ்ன்ற தூய்மையான முறையில் சுத்தமான முறையில் யார் சொல்லுகிறாரோ அவருங்கிற சுத்தம். அதில் லா இலாஹ இல்லல்லாஹ்வுல சுத்தம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஒரு கொள்கை சார்ந்த ஒரு விஷயம். அதில் சுத்தமாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த பெரியார் இந்த பெரியார், கல் மண் மரங்கட்டை அப்படின்னு என்னென்ன இருக்குதோ அனைத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு அல்லாஹ் தான் எல்லாம், அல்லாஹ்வை தவிர எந்த கட்டத்துலையும் யார்கிட்டையும் நான் போக மாட்டேன் அப்படின்னு இருக்கிறாங்க பாருங்கள். அந்த லெவலில் இருக்கிற ஆள்களுக்கு தான் ஷஃபாத்துக்கு தகுதி படைத்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி
இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மக்களே ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவனுக்கெல்லாம் கிடையாது, எல்லாம் தான் எல்லாரும் தான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதிலேயே ஹாலிஸாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னது ஹாலிஸ் இல்லாமலும் நிறைய பேர் சொன்னாங்க. இவர்கிட்ட போய் சேர்ந்தோம்னா ஜக்காத்துக்கத்தெல்லாம் கொடுப்பாரு, கவனிச்சுக்கிடுவார், பொருளாதாரத்தை ஒருத்தர் ஆட்டு மந்தையவர் கேட்பார், ரசூலுல்லாஹ் அந்த ஓட்டிகிட்டு போன்றுவாங்க. அவர் இஸ்லாத்தை தழுவிடுவார். அவர் போய் அவங்க மக்கள்கிட்ட சொல்லுவார், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறங்கப்பா, முகமது வறுமையை அஞ்சாமல் அள்ளி அள்ளி கொடுக்குறாரும்பார். அப்போ அவங்களாம் எதுக்காக இஸ்லாத்துக்கு வர்றாங்க? அள்ளி அள்ளி கொடுப்பாங்கங்கிறதுக்காக வர்றாங்க. அப்படிப்பட்டவங்களும் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தார்கள். அப்போ யாருக்கு ஷஃபாத்து வேணும்னு சொன்னால் இதெல்லாம் இருக்கக்கூடாது. கொடுத்தா இஸ்லாத்தில் இருப்போம், கொடுக்காட்டி இருக்க மாட்டோம். அப்படி இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது அல்லாஹ் தான் எல்லாம், அவனை தவிர யாருக்கும் எந்த ஒரு ஆற்றலும் சக்தியும் இல்லைன்னு விளங்கி சொல்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு தான் இந்த ஷஃபாத் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இது அந்த தலைப்புக்கு உரிய வாசகம். அந்த அபூ ஹுரைராவை ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்கல்ல, அதுதான். அடுத்ததாக இப்போ 99 முடிஞ்சு விட்டது. 100வது ஹதீஸு. 100வது ஹதீஸுக்கு ஒரு பாடத்தலைப்பு போடுகிறார். என்ன போடுறாருன்னா பாபுன். இது ஒரு பாடம். என்ன பாடம்? அல்லது பாபுன் என்று இந்த தன்மையின் கொடுக்காம இலாஃபத்து பண்ணி, இந்த பாபுங்கிற வார்த்தையை மொத்த தலைப்புலேயே இலாஃபத்து பண்ணி பாபு கைஃபயுக் பொதுல் இல்முன்னு படிக்கலாம். பாபுன் கைஃபயுக் பொதுல் இல்மு என்று படிக்கலாம். ரெண்டு விதமாக படிப்பதற்கும் கிராமரில் இடம் இருக்கிறது, இந்த சொல்லுக்கு இடம் இருக்கிறது. பாபுன் என்றால் என்ன அர்த்தம்? இது ஒரு பாடம். ஹாதா பாபுன். என்ன பாடம்னா கைஃபயுக் பொதுல் இல்மு, கல்வி எவ்வாறு கைப்பற்றப்படும், கல்வி இறைவனால் கைப்பற்றி கொள்ளப்படும், எந்த மாதிரி எல்லாம் கைப்பற்றுவான் என்பது பற்றிய பாடம். இலாபத் செஞ்சியே படித்தே என்று சொன்னால் பாபு கைஃபயுக் பொதுல் இல்மு, கல்வி எவ்வாறு கைப்பற்றப்படும் என்பது பற்றிய பாடம் அப்படின்னு படிச்சுக்கிடலாம். இப்போ அதுக்கு ஹதீஸை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரையாக சில செய்திகளை வழக்கம் போல சொல்வார்ல, அதை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஓ கதப உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் எழுதினார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் யாருன்னா அவர் ஒரு ஹலீஃபா, அதாவது அந்த 4 ஹலீஃபாங்கிறாங்க. அவங்க காலம் முடிஞ்ச பிறகு, முஆவியாவுடைய காலம் முடிஞ்ச பிறகு, முஆவியாவுடைய வழித்தோன்றல்கள் தான் அதுக்கப்புறம் ஆட்சியில் இருக்கிறாங்க. முஆவியாவுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு 12 ஆட்சியாளர்கள் யாருன்னு கேட்டால் அந்த உமையாங்கிற கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான். அந்த வகையில் வந்த ஒரு ஆட்சியாளர் யார்? உமர் இப்னு அப்துல் அசீஸ். அவர் அப்போது ஜனாதிபதியாக இருக்கார். இவர் 2ஆம் உமர் என்று இவரை சொல்லுவாங்க. மற்ற ஆட்சியாளர்களை விட கொஞ்சம் கரெக்டாக நடந்த ஒரு ஆள் இவர். மற்ற பிந்தின ஆட்சியாளர்கள் வந்தாங்கள்ல, அவங்களில் ரொம்ப ஒரு கரெக்டாக இருந்த ஒரு ஆட்சியாளராக, அதாவது இஸ்லாத்தை பேணிய ஒரு ஆட்சியாளராக உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்பவரை வரலாறில் குறிப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்ததுனால தான் அவருடைய விஷயத்தை எல்லாம் எடுத்து ஒரு மேற்கோளாக புகாரி காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, ஓ கதப உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ற ஜனாதிபதி ஹலீஃபா அவர்கள் எழுதினார்கள். யாருக்கு எழுதினார்கள்னா, இலா அபி பக்கர் இப்னு ஹஸ்மின், அபூ பக்கர் இப்னு ஹஸ்ம் என்பவர் ஒரு கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு பகுதிக்கு. அந்த கவர்னருக்கு என்ன செய்கிறாங்கன்னா, சில கட்டளைகளை ஜனாதிபதி எழுதி அனுப்புவார்ல, அந்த மாதிரி எழுதுகிறார். ஓ கத்தப உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் எழுதி அனுப்பினார்கள். யாருக்கு எழுதினார்கள் என்று கேட்டால், இலா அபி பக்கர் இப்னு ஹஸ்மின், அபூ பக்கர் இப்னு ஹஸ்ம் அவர்களுக்கு எழுதினார்கள். என்ன எழுதினார்கள் என்று கேட்டால், உன்துர், கவனத்தில் வை. அவருக்கு கட்டளையிடுறாரு, கவனத்தில் வச்சிக்க. மாக்கான மின் ஹதீஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சம்பந்தப்பட்டதாக இருக்குத அந்த ஒன்றை ஃபக்துபுஹு, அதை நீ ரெக்கார்டு பண்ணியிருப்பா, பதிவு செஞ்சிரு. அவர் அபூ பக்கர் இப்னு ஹஸ்மி என்ற கவர்னருக்கு எழுதுகிறாரு, உங்கள் பகுதியில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஹதீஸு பரவுதுன்னு வை, உடனே அது எழுத்து வடிவம் ஆக்கிறேன்னு. ஏன்னா அப்போ கித்தாபுகள்லாம் துவக்கப்படாத ஒரு காலம். அப்படி இருக்கும்போது புக்கு வடிவத்தில் அந்த ஹதீஸெல்லாம் எழுத்து வடிவத்தில் இல்லாமல் இருக்குது. அதுக்காக என்ன சொல்கிறாருன்றா, உந்தோர் நீ கவனித்துப்பார், மாக்கான
மாண்டா அல்லது காணமின் ஹதீஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய ஹதீஸிலிருந்து இருக்குமே அந்த ஒரு விஷயத்தை ஃபக்துபுஹு, அதை நீ எழுத்து வடிவமாக ஆக்கிக்கொள். அப்போ ரசூலுல்லா சொன்னாங்கன்ட்டு அந்த ஊர் உலகத்தில் மக்கள் மத்தியில் செய்தி பரவும்னு சொன்னால், அப்போ நீ என்ன செய்யணும்னா அதை புக்கு வடிவத்தில் கொண்டு வந்துடணும், ரிட்டன் ஆக்கிரு. ஏன் ரிட்டன் ஆக்க சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ இன்னி ஹிஃப்து, நான் அஞ்சுகிறேன், துரூசல் இல்மி, கல்வி அழிந்து போவதை, தஹாபல் உலமாயி, உலமாக்கள் மரணித்து போவதை, உலமாக்கள் போவதைன்னா செத்து போகிறதை, செத்து போகிறதை பற்றி நான் பயப்படுகிறேன். கல்வியும் அழிஞ்சு போயிடும், உலமாக்களும் மரணிச்சிருவாங்க என்று பயமாக இருக்குது. அப்படி அழியாமல் இருக்கணுமாக இருந்தால் அந்த கல்வியை நம்ம எழுத்து வடிவமாக ஆக்கணும். ரிட்டன் ஆக்கிட்டோம்னா அழியாது. உலமா அழிஞ்சு போனாலும் அவர் எழுதின புஸ்தகம் இருக்கும், அந்த புஸ்தகத்திலிருந்து அடுத்து வர்றவங்க படிச்சுக்கிடுவாங்க. நான் அதனால் கல்வி அழியக்கூடாது என்று விஷயத்திற்காக நான் உனக்கு இந்த உத்தரவு போடுறேன். நீ உன்னுடைய பகுதியில் ரசூலுல்லா சொன்னதாக எந்த செய்தி உனக்கு கிடைக்கிறதோ அது எல்லாம் ஆவணப்படுத்து. உந்துர், நீ கவனித்து பாரு. மாகான மின் ஹதீஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய ஹதீஸிலிருந்து இருக்குமே அந்த ஒன்றை ஃபக்துபுஹு, அதனை நீ எழுதி வைத்துக்கொள், ரெக்கார்ட் பண்ணிடு. ஏன் அப்படி ரெக்கார்ட் பண்ண சொல்கிறேன் என்று கேட்டால், ஃபைன்னி ஹிஃப்து, ஹிஃப்துன்னா ஹாஃபண்டா பயந்தான், அதனுடைய தன்னிலை ஹிஃப்து, நான் பயப்படு. துரூசல் இல்மி, துரூசுன்னா அழிந்து போகிறது, கற்றுக் கொடுத்தல்ன்ற அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. இந்த இடத்துல அழிந்து போகிறது, தர்சுங்கிறாங்கல்ல அந்த இது இல்லை, இது துரூசுன்னா அழிகிறது. ஹிஃப்து துரூசல் இல்மி, கல்வி அழிந்து போவதை பற்றி நான் பயப்படுகிறேன். தஹாபல் உலமாய், உலமாக்கள் மரணிப்பதை பற்றி பயப்படுகிறேன். தஹாபுன்னா போவது, உலமாக்கள் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போகிறதா அந்த அர்த்தம் இல்லை, உலகத்தை விட்டே போகிறது. தஹாபல் உலமாய் மின துன்யா, துன்யாவை விட்டு உலமாக்கள் போய்விடுவதை நான் பயப்படுகிறேன். உலமாக்கள்லாம் மரணிச்சு விடுவாங்க, கல்வியெல்லாம் அழிஞ்சு போயிடும், என் பயமாக இருக்குது. அதனால் நீ ரிட்டன் ஆக்கி வச்சிரு, எழுத்து வடிவமாக ஆக்கியிருப்பா. ஒலா தக்பல், நீ ஏற்றுக்கொள்ளாத, இல்லா ஹதீஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய ஹதீஸை தவிர எதையும் ஏற்றுக்கிறாத, வேறு எதையும் இருக்காரெலாம் ஆக்காத. அந்த அறிஞர் சொன்னார், இந்த அறிஞர் சொன்னார், இப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த காலம் அந்த காலை போட்டுரு. எதை மட்டும் பதிவு பண்ணிக்க, ரசூலுல்லா சொன்னாங்கன்னு வர்றதை மட்டும் பதிவு செஞ்சுக்க. வலா தக்பல், நீ ஏற்றுக்கொள்ளாத, ஒப்புக்கொள்ளாத, இல்லா ஹதீஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய ஹதீஸை தவிர எந்த ஒன்றையும் நீ ஒப்புக்கொள்ளாத அப்படின்னு என்ன செஞ்சாங்கன்னா சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லா சொன்ன ஒரு செய்தியும் போடுறாரு. ஒல் துஃப்ஷுல் இல்ம, கல்வியை பரப்புங்கள். ஒல் தஜ்லிசு, நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். ஹத்தா யு அல்லம மல்லா யாலமு, அறியாதவனுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் வரை நீங்கள் அமர்ந்திருங்கள். கல்வியை பரப்புங்க. பரப்பிட்டு உங்களை நோக்கி மாணவர்கள் வருவாங்கள்ல அப்படிங்கிற எதிர்பார்த்து உட்கார்ந்துறீங்க. ஏன்னு கேட்டால் அறியாதவர் அறிஞ்சு கொள்ளணும். இதெல்லாம் உலமாக்களுக்கு ஒரு கட்டளை மாதிரி சொல்கிறாங்க. ஒல் துஃப்ஷுல் இல்ம, கல்வியை நீங்கள் பண்ண செய்யுங்க, பரப்புங்கள். ஒல் தஜ்லிசு, நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். ஹத்தா யு அல்லம, கற்பிக்கப்படும் வரை. மல்லா யாலமு, அறியாதவனுக்கு கற்பிக்கப்படுற வரைக்கும் உட்கார்ந்துறீங்க. பாடம் நடத்துகிற அந்த சபையிலே உட்கார்ந்துக்கிட்டுறீங்க. அறியாதவர்கள் உங்கள்கிட்ட கேட்க வருவாங்க. அறிந்து கொள்ள வரும்போது அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் காத்துறீங்கள். ஏன்னு கேட்டால், இப்போ இன்னல் இல்ம, கல்வி என்பது லா எஹ்லிக்கு, அழிந்து போகாது. ஹத்தா யகூன சிர்ரன், அது சிர்ராக, அதாவது சிர்னா ஒரு ரகசியமாக இருக்கும் வரைக்கும் அது அழிஞ்சு போகாது. அப்போ கல்வி எப்போ அழியும்னு கேட்டால், அது அதாவது மாற்றி எதிர்மறையாக சொல்கிறத உடன்பாடாக மாற்றி சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், ஃபைனல் இல்ம, கல்வி என்பது லா எஹ்லிக்கு, அழிந்து போகாது. ஹத்தா யகூன சிர்ரன், சிறுன ரகசியம் ஆகிற வரைக்கும் அழிந்து போகாது. ரகசியமானது அழிஞ்சு போகும், வழங்குதா? பகிரங்கப்படுத்தினா தான் அழிஞ்சு போகாது.
இவர் வந்து லா எகலிக்குங்கிறத எகலிக்குன்னு வச்சுக்கிறணும். லா எகலிக்குங்கிறது வந்து தவறுதலாக ஒரு எதிர்மறை அவர் போட்டார். இப்போ இன்னல் இல்ம கல்வி என்பது எகலுக்கு அழிஞ்சு போய்விடும். ஹத்தாய குண சிர்ரன், அது ரகசியமாக இருக்கிற வரைக்கும் அழிஞ்சு போயிடும். ரகசியமான நடத்த எனக்கு தெரிஞ்சு எனக்கே வச்சுக்கிறது, அப்போ அழிஞ்சு தானே போயிடும். எனக்கு ஒரு 1000 ஹதீஸ் தெரியும், நான் எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன், நாளைக்கு மூத்தா போயிட்டேன், இந்த 1000 ஹதீஸ் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ ரகசியமாக இருந்தால் கல்வி அழிஞ்சிரும். சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கல்வி அழியாது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் இவர் என்ன செய்கிறார்? ஃபைனல் இல்ம கல்வி என்பது லா யஹ்லிகு, அழிந்து போகாது. அழிந்து போகாதுன்ற வார்த்தையில் யூஸ் பண்ணுறாரு. அவர் ஏதோ மிஸ்டேக்கில் யூஸ் பண்ணியிருக்கிறார். எஹ்லிக்கு தான் போடணும். கல்வி என்பது அழிந்து விடும், அழிந்து போகாதுன்னா அது வந்து எந்த ஒரு மனுஷனும் ஏற்றுக்கிற மாட்டானே. ரகசியமாக இருந்தால் தான் கல்வி அழியுமே தவிர, ரகசியமாக இல்லாட்டி பகிரங்கப்படுத்தினா கல்வி அழிவாக செய்யும், கல்வி அழியாது. இவர் என்ன செய்கிறாருன்னா இப்போ இன்னல் இல்ம கல்வி என்பது இந்த லாவை இல்லாமல் அர்த்தஞ்சு பாருங்கள். எஹ்லிக்கு கல்வி அழிஞ்சிரும். ஹத்தாய குண சிர்ரன், சிர்ராக ஆகிற வரைக்கும், ரகசியமாக ஆகிற வரைக்கும் கல்வி அழிஞ்சிரும். அப்போ கல்வி ரகசியமாக இருந்தால் கல்வி அழிஞ்சானே போயிடும். ஆனால் இவர் கல்வி அழியாதுங்கிறார். அழியாதுங்கிற எதிர்மறையாக சொன்னது வந்து லாவுக்கு சிம்மு, நான் சத்தியம் செய்கிறேன் என்ற இடத்துல லாவை போட்டு அல்லா சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த லா என்பதை சும்மா ஜாயிதாக சொல்லுவாங்க. அதுக்கு எதிர்மறையுடைய அர்த்தமே வராத இடங்களும் நிறைய இருக்குது. அப்போ லாவுக்கு சிம்மு பி ஹாதல் பலதி, இந்த ஊரில் நான் சத்தியம் செய்கிறேன், ஆனால் சத்தியம் செய்ய மாட்டேன்னு அங்கே இருக்குது. லாவுக்கு சிம்முண்டு அர்த்தம் எப்படி செய்கிறோம்? உக்கு சிம்முடைய அர்த்தம் தான் செய்கிறோம். அப்போ இந்த லா என்ற ஒரு சொல்லை வந்து சில இடங்களில் மீனிங்லெஸ்ஸும்பாங்கள்ல, ஒரு அர்த்தம் இல்லாமல் அப்படியும் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வச்சுக்கிறேன்னு. அப்போ ரெண்டு சொல்கிறேன்னா, கல்வி என்பது ரகசியமாக இருக்கிற வரைக்கும் அழிஞ்சிரும். ரகசியம் இல்லாமல் பரப்பிட்டீங்கன்னா அழியாது. அப்போ கல்வி அழியாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் பரப்புங்க. வெயிட் பண்ணிவிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆசிரியர்களாக இருப்பவர்கள் வந்து ஒல் தஜிலிசு, உட்கார்ந்தெறிங்கள். ஹத்தாயு அல்லம, கற்பிக்கப்படும் வரை. மல்லா யாலமோ, அறியாத ஒருத்தன் வந்து கற்பிக்கப்படுற வரைக்கும் வெயிட் பண்ணி உட்காந்துறீங்க, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு உமர் பின் அப்துல் அசீஸ் என்ன செய்கிறாரு? கடிதம் எழுதினார்னு வருது. அப்புறம் வந்து இதை சொல்லும் பொழுது இதுக்கு ஒரு சனதை காட்டுறாரு. இதுக்கு சனது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் கிடையாது தான், இருந்தாலும் இதுக்கு ஒரு சனதை காட்டுறார். என்ன சனதை காட்டுறாருன்னா, ஹத்தசனா, நமக்கு அறிவித்தார் அலா பின் அப்துல் ஜப்பார். அலா பின் அப்துல் ஜப்பார் என்பவர் நமக்கு சொன்னார். கால ஹத்தசனா அப்துல் அசீஸ் இப்னு முஸ்லிம், நமக்கு சொன்னார், அப்துல் அசீஸ் இப்னு முஸ்லிம் சொன்னார்ன்ட்டு அவர் சொல்கிறாரு. யார் வழியாக சொல்கிறாருன்னு கேட்டால், அப்துல்லா இப்னு தீனார், அப்துல்லா இப்னு தீனார் வழியாக அறிவிக்கப்படுகிறது பிதாலிக்க, இந்த செய்தியை. அப்போ இந்த செய்தி வந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்ன செய்தி புகாரிக்கு எப்படி கிடைச்சிச்சு என்று கேட்டால், உமர் இப்னு அப்துல் அசீஸ் இப்படி கடிதம் எழுதியதாக அப்துல்லா இப்னு தீனார் என்பவர் சொல்கிறார். அவர் வந்து அப்துல் அசீஸ் என்பவருக்கு சொல்கிறார். அவர் வந்து அலா பின் அப்துல் ஜப்பாருக்கு சொல்கிறார். அப்போ புகாரிக்கு இந்த செய்தி வந்து 3 நபர்கள் வழியாக வந்து சேருகிறது. அதுதான் சொல்கிறார். ஹத்தசனா, இந்த செய்தி உமர் இப்னு அப்துல் அசீஸ் கடிதம் எழுதினார்னு போட்டு விட்டார்ல புகாரி. புகாரிக்கு உனக்கு யாருப்பா சொன்னா, சோர்ஸ் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் என்ன செய்கிறாருன்னா சோர்ஸை சொல்கிறார். சோர்ஸ் என்ன? ஹத்தசனா, எமக்கு புகாரியாகிய எமக்கு சொன்னார். யார் சொன்னார்? அலா பின் அப்துல் ஜப்பார். அலா பின் அப்துல் ஜப்பார் என்பவர் எனக்கு சொன்னார். அவர் புகாரியுடைய உஸ்தாது. கால அலா பின் அப்துல் ஜப்பார் சொல்கிறாரு, ஹத்தசனா அப்துல் அசீஸ் இப்னு முஸ்லிம், அப்துல் அசீஸ் இப்னு முஸ்லிம் என்பவர் எனக்கு சொன்னார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த அப்துல் அசீஸ் இப்னு முஸ்லிமுக்கு யார் சொன்னான்? அப்துல்லா இப்னு தீனார் வழியாக அவருக்கு கிடைக்கிறது. தீனார் வழியாக பிதாலிக்க, இதனை அறிவித்தார். ஹத்தசனா பிதாலிக்க, இதனை அறிவித்தார். இதனைண்ட எதை அவரை விளக்கிறார். யானி, அதாவது ஹதீஸ உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஹதீஸை எனக்கு அறிவித்தார்கள். எது வரைக்கும் என்றால் இலா தஹாபில் உலமா, இந்த தஹாபில் உலமா வரைக்கும். அதாவது இந்த ஹதீஸில் இதான் தஹாபில் உலமா. அதாவது இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வந்து கடிதம் எழுதுகிறாரு. யாருக்கு? இப்னு ஹஸ்முக்கு கடிதம் எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாருன்னா, ரசூலுல்லாஹ் சம்பந்தமாக ஒரு செய்தி நீ கேள்விப்பட்டால்
உடனே ரெக்கார்டு பண்ணிக்க, ஏன்னா கல்வி அழிஞ்சிரும்னு பயமாக இருக்கிறது. ஒதஹாபல் உலமாக்கள் அழிஞ்சு போயிடுவாங்கன்னு நான் பயப்படுறேங்கிறார்ல, இது வரைக்கும் உள்ளதுக்கு தான் அவர்கிட்ட சனது இருக்குது. இந்த செய்தியில் ஒலா தக்பல்னு இருக்குல்ல, இது கிடையாது. எனக்கு இது வரைக்கும் என்ன இருக்குன்னா எனக்கு சனதோடு கிடச்சிருக்குது. இந்த செய்திக்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் கடிதம் எழுதினார் என்கிற இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு தீனார் சொல்லி, அவர் வழியாக அப்துல் அசீஸ் இப்னு முஸ்லிம் சொல்லி, அவர் வழியாக அலா பின் அப்துல் ஜப்பார் சொல்லி, அவர் புகாரியாகி எனக்கு சொன்னார். அதுதான் சொல்கிறார். ஹத்தசனா புகாரியாகிய எனக்கு அறிவித்தார். யார் அறிவித்தார்னா அலா பின் அப்துல் ஜப்பார் அறிவித்தார். அவர் சொல்லுகிறாரு, ஹத்தசனா அப்துல் அசீஸ் இப்னு முஸ்லிம். அப்துல் அசீஸ் இப்னு முஸ்லிம் நமக்கு சொன்னாருங்கிறாரு. அவர் சொல்கிறாரு அப்துல்லா இப்னு தீனார். அப்துல்லா இப்னு தீனார் வழியாக அறிவிக்கிறார். பிதாலிக்க இச்செய்தியை, இச்செய்தி அறிவித்தார்னு புகாரி முடிச்சிடுறாரு. இச்செய்தியைன்னா நீங்கள் என்ன விளங்கிக்கிறேன்னு, இச்செய்திங்கிறது ரொம்ப செய்தி வந்திருக்குது. பரப்புங்க, உட்காந்துக்கிட்டுறீங்க, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் பின்னாடிலாம் வருது. மும்புட்டையும் சொன்னாரான்னா மும்புட்டும் சொல்லலை. எது வரைக்கும் சொன்னார்னு கேட்டால், அதாவது ஏனி அவர் கருதுகிறார் ஹதீஸ உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் இப்னு அப்துல் அசீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியைத்தான் புகாரி இங்கே சுட்டி காட்டுகிறார். எது வரைக்கும் என்றால் இலா கௌலிஹி தஹாபல் உலமாக்கள் அழிந்து போவதை பயப்படுகிறேன் என்று சொல்கிறார்ல, அது வரைக்கும் உள்ளதுக்கு இந்த அப்துல்லா இப்னு தீனார் வழியாக கிடைத்திருக்கிறது. அதுக்கு பிந்தி சொன்னதுக்கு சனது கிடையாது. சரியா? அதோடு முடிஞ்சிருச்சு. இப்போ 100வது ஹதீஸுடைய தலைப்பை போட்டுட்டார், அதனுடைய முன்னுரையும் போட்டுவிட்டார். இப்போ நம்ம 100வது ஹதீஸை பார்க்க போகிறோம். அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.